வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரான எந்த திட்டத்தையும் எதிர்த்து வெற்றி காண்பதில் திமுக அரசு உறுதியாக இருக்கிறது. 7வது முறையும் திமுகவை ஆட்சி அமைக்கும் என தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான சனாதன வழக்கு தள்ளுபடி. சென்னையில் நடந்த மாநாட்டில் சனாதனத்திற்கு எதிராக பேசிய விவகாரத்தில் ரிட் மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தஞ்சையில் மத்திய அமைச்சர் எல். முருகன் முன்னிலையில் பாஜகவினர் வாக்குவாதம். தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவராக ஜெய் சதீஷ் தேர்வானதற்கு எதிர்ப்பு. காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் பிடிக்கப்படும் மீன்கள் ரசாயன கலப்பு என வதந்தி பரப்புவதா? நடவடிக்கை கோரி ஊர்வலமாக வந்து மீன்வளத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்த மீனவர்கள். சீமான் இலங்கை சென்று வந்த பிறகு தமிழீழம் அழிந்துவிட்டதாக திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி புகார். விடுதலை புலிகளின் முக்கியமான தளபதிகள் பதுங்கு குழிகளை உளவு பார்த்து சிங்கள அரசு மற்றும் சர்வதேச நாடுகளுக்கு சீமான் காட்டிக் கொடுத்ததாகவும் குற்றச்சாட்டு. தமிழீழத்திற்கு சீமானவர்கள் போய் வந்த பின்பு தமிழீழ விடுதலை புலிகளுடைய பதுங்கிடங்கள், தமிழீழ விடுதலை புலிகளுடைய போர் தளவாடங்கள், தமிழீழ விடுதலை புலிகளுடைய தளபதிகள் யார் என்று உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழீழம் முற்றுமாக 2009ஆம் ஆண்டு அளிக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம். சென்னை திண்டிவனம் இடையே தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதிய திட்டம். விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனம் டெண்டர். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா விவகாரத்தில் நாளை மறுநாள் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்கிறது நாடாளுமன்ற கூட்டுக்குழு. எதிர்க்கட்சிகளின் அனைத்து பரிந்துரைகளையும் நிராகரித்த குழு பாஜக கூட்டணி கட்சிகளின் திருத்தங்களை ஏற்றது. இஸ்லாமியர்களின் 60% சொத்துக்களை பறிக்க மத்திய அரசு திட்டம். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா விவகாரத்தில் திமுக எம்பி ஆர். ராசா குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் சென்னை காவல் ஆணையர் அருணுக்கு எதிரான கருத்துக்கு தடை. உயர்நீதிமன்ற கருத்துக்கு தடை விதித்தது உச்சநீதிமன்றம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழ்நாடு அமைச்சர் தங்கம் தென்னரசு சந்திப்பு. 100 நாள் வேலைத்திட்ட நிலுவை நிதியை விடுவிக்க வலியுறுத்தல். ஜனவரி 29 முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம். மத்திய பட்ஜெட்டிற்காக நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. புதுக்கோட்டையில் கனிமவள கொள்ளை குறித்து தகவல் கொடுத்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொல்லப்பட்ட விவகாரம். புகார் தகவல் கசிந்தது தொடர்பாக செல்வம் உட்பட 6 வட்டாட்சியர்கள் மற்றும் 4 வருவாய் ஆய்வாளர்கள் மாற்றம். திருப்பூர் வேலம்பாளையத்தில் கல்குவாரியில் தேங்கிய நீரில் குளித்த தாய் மற்றும் 2 மகள்கள் உயிரிழப்பு. தாய் மற்றும் 1 மகளின் உடல்கள் மீட்பு. மேலும் 1 மகளை தேடும் பணி தீவிரம். மகாராஷ்டிராவின் தானேயில் 13வது மாடியில் இருந்து விழுந்த குழந்தை. ஓடிச் சென்று கைகளில் தாங்கி பிடித்து உயிரை காப்பாற்றிய நபர். வாரத்தின் முதல் நாளில் மும்பை பங்குச்சந்தை 800 புள்ளிகள் சரிந்து வீழ்ச்சியுடன் நிறைவு. தேசிய பங்குச்சந்தையும் சரிவை சந்தித்தது. 10 லட்சம் கோடி ரூபாயை இழந்த முதலீட்டாளர்கள். காசாவின் தெற்கு பகுதியில் இருந்து 15 மாதங்களுக்கு பின் வடக்கு பகுதிக்கு செல்லும் பாலஸ்தீனர்கள். இஸ்ரேலுடனான சண்டை நிறுத்தத்தை அடுத்து வீடுகளை தேடி பயணம்.
2024 ஆண்டுக்கான ஐசிசியின் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரராக பும்ரா தேர்வு. ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக சிறப்பாக பந்து வீசிய நிலையில் தெரிவு. ஆம் ஆத்மி தேர்தலில் வென்றால் மாதந்தோறும் மகளிருக்கு 2100 ரூபாய் வழங்கப்படும் என நிறுவனர் கெஜ்ரிவால் அறிவிப்பு. மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட 15 அம்ச அறிக்கையை வெளியிட்டார். ஸ்பெயினை சுழற்றி அடித்த ஹெர்மினியா புயல். கலிசியா பகுதியில் வீடுகள் மற்றும் கட்டிடங்களின் மேற்கூரைகள் பலர்ந்ததால் அலறிய மக்கள். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக பகுதியில் ரசாயனம் கலந்த மீன் விற்பதாக வதந்தி பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை கோரி 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பேரணியாக திரண்டனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காசிமேடு மீன்பிடி துறைமுக பகுதியில் சோதனை மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 350 கிலோ கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்து அழித்தனர். மார்க்கெட்டின் ஒரு பகுதியில் இருந்து கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்த மார்க்கெட்டிலும் ரசாயனம் கலக்கப்பட்ட மீன்கள் விற்கப்படுவதாக ஒரு சிலர் வதந்தி பரப்புவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். தனிநபர் விரோதம் காரணமாக ஒட்டுமொத்த வியாபாரிகளும் நஷ்டம் ஏற்படும் வகையில் வதந்தி பரப்புவதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். மேலும் இந்த விவகாரத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 200க்கும் மேற்பட்ட பெண் வியாபாரிகள் உள்ளிட்டோர் பேரணியாக சென்று மீன்வள உதவி இயக்குநர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். சென்னையில் 3 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சிறுவர்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். பெரம்பூரைச் சேர்ந்த பெண்மணி தனது 12 வயது மகளை காணவில்லை என்று நேற்று முன்தினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறுமியை தேடி வந்தனர். அப்போது 12 வயது சிறுமி உட்பட 3 சிறுமிகள் பெரம்பூர் தீட்டித்தோட்டம் பகுதியில் உள்ள அரசு நூலகத்தின் மேல் பகுதியில் தங்களது ஆண் நண்பர்களுடன் இருந்ததும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து 3 சிறுமிகளை மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். அவர்களது ஆண் நண்பர்களான கலிமுல்லா, அபிஷேக் மற்றும் ஒரு சிறுவன் ஆகியோரை கைது செய்து சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். மேலும் இவர்கள் உல்லாசமாக இருக்க உடந்தையாக இருந்த சையத் முகமது ஜாஃபர் மற்றும் 18 வயதிற்கு மேற்பட்ட 2 சிறுவர்களும் கைது செய்யப்பட்டனர். பச்சையப்பன் அறக்கட்டளையின் கீழ் செயல்படும் 6 கல்லூரிகளை தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும் என வலியுறுத்தி பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பச்சையப்பன் கல்வி அறக்கட்டளை நிர்வாகி பார்த்திபன் மற்றும் அறக்கட்டளை செயலாளர் துரைக்கண்ணு ஆகியோர் பதவிக்காலம் முடிந்த பிறகும் கல்லூரி நிர்வாக விவகாரங்களில் தலையிடுவதாகவும் பல்கலைக்கழக மானியக்குழு மற்றும் உயர்கல்வி விதிமுறைகளுக்கு முரணாக இருவரும் செயல்படுவதாகவும் கூறி 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்லூரி நுழைவு வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கல்லூரி நிர்வாகத்தை கேள்வி கேட்கும் மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. போராட்டம் பண்ணா தப்பா சார்? கோர்ட் என்ன சார் சொல்லியிருக்கு? போராட்டம் பண்றது ஒவ்வொரு மாணவனுடைய உரிமை, கடமை. ஆனா போராட்டம் பண்ற எங்களை குற்றவாளிகள் போல கல்லூரி இருந்து நீக்கிறது, மிரட்டுறது, காவல்துறையை வச்சு மாணவனுக்கு அவங்க பேரண்ட்ஸ் இட்டு வந்து மிரட்டுறது, கல்லூரியிலிருந்து நீக்கிறது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள்ல கல்லூரி நிர்வாகம் வந்து நடத்துறாங்க சார். போனஸ் மட்டும் 829 கோடி ரூபாய், பணிக்கு சென்று வர தனி ஜெட் விமானம் என்று தனது தலைமை நிர்வாக அதிகாரி பிரையன் நிக்கோலுக்கு ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் அளித்துள்ள சலுகைகள் பலரையும் பொறாமை கொள்ள செய்துள்ளன. காஃபி குடிப்பதை கூட வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸில் வைக்கும் அளவிற்கு பெருமைக்குரியதாக மாற்றியதில் முக்கிய பங்கு அமெரிக்க நிறுவனமான ஸ்டார்பக்ஸிற்கு உண்டு. என்னதான் இப்படி ஆடம்பரத்திற்கு பெயர் போன நிறுவனமாக இருந்தாலும் ஒரு சிஓவுக்கு இவ்வளவு சலுகைகளை தருமா என்று வாய்ப்பிழக்க வைத்துள்ளது அண்மையில் வெளியாகியுள்ள தகவல்கள். ஆண்டு வாக்கில் பல நவீன மற்றும் புதுமையான உள்நாட்டு காஃபி பிராண்டுகள் வந்துள்ளதால் ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்தின் வர்த்தகம் கிட்டத்தட்ட படுத்தே விட்ட சூழல்.
அந்த சமயம் அமெரிக்காவின் பிரபல ஃபாஸ்ட் ஃபுட் நிறுவனமான சிபாட்லே நிறுவனத்தின் வருவாயை இரட்டிப்பாக்கி அமெரிக்காவின் சிறந்த உணவக தலைமை நிர்வாக அதிகாரியாக வலம் வந்து கொண்டிருந்தார் பிரையன் நிக்கோல். இதனால் ஸ்டார்பக்ஸின் பார்வை அவர் மீது விழ இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த லக்ஷ்மண் நரசிம்மன் நீக்கப்பட்டார். புதிய சிஓவாக பிரையன் நிக்கோல் நியமிக்கப்பட்டார். ஆனால் இந்த பதவியை அவ்வளவு எளிதாக 50 வயதான நிக்கோல் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தங்கியிருப்பது கலிபோர்னியா, அலுவலகம் இருப்பது சியாட்டிலில். ஆனால் பணிக்காக தன்னால் இடம் மாற முடியாது என்று நிக்கோல் கூறிவிட்டாராம். இதற்காக கலிபோர்னியாவிலிருந்து சியாட்டிலில் சுமார் 1600 கிலோமீட்டர் தூரம் சென்று வர தனி ஜெட் விமானத்தையே கொடுத்து அதற்காக 62 லட்சம் ரூபாயையும் கடந்த ஓராண்டிற்கு மட்டும் செலவழித்துள்ளது ஸ்டார்பக்ஸ் நிறுவனம். இது மட்டுமின்றி நிக்கோலின் வீட்டுச் செலவுகளுக்கு 1,23 லட்சம் ரூபாயையும் தனிப்பட்ட முறையில் ஜெட் பயன்படுத்தியதற்கான 16 லட்சம் ரூபாய் செலவையும் அந்நிறுவனமே ஏற்றுக்கொண்டுள்ளது. அதிலும் நிக்கோல் வாரத்தில் குறைந்தது 3 நாட்கள் மட்டும் அலுவலகம் சென்று வருகிறார். மற்ற நாட்களில் வீட்டிலிருந்தே பணியாற்றுகிறார். ஒப்பந்தத்தின்படி சிபாட்லே நிறுவனத்திலிருந்து வேலையை விட்டு வந்ததற்காக மட்டும் ஒரே மாதத்தில் 43 கோடி ரூபாயை சைன் ஆன் போனஸாக வழங்கியது. இவ்வளவு செலவு செய்ததும் வீணாகிவிடவில்லை என்பதற்கு சான்றாக நிக்கோல் வந்ததற்கு பிறகு ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்தின் பங்கு மதிப்பும் 25% அதிகரித்து சந்தை மதிப்பில் 1,84 கோடி ரூபாயாக உயர்ந்தது. இந்த ஜாக்பாட்டால் உற்சாகமடைந்த அந்த நிறுவனம் பிரையன் நிக்கோல் பணியில் சேர்ந்த 4 மாதங்களில் 829 கோடி ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கியுள்ளது. இதில் சுமார் 94% தங்கள் பங்கு மதிப்புகள் உயர்ந்ததிலிருந்து நிக்கோலுக்கு கிடைத்த ஊக்கத்தொகை என்று ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் தனது ஆண்டு வரவு செலவு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ப்ளூம்பர்க் அறிக்கையின்படி நிக்கோலின் மொத்த ஆண்டு வருமானம் தோராயமாக 976 கோடி ரூபாயாக கூறப்படுகிறது. இதன் மூலம் உலகளவில் அதிக சம்பளம் வாங்கும் முதல் 20 தலைமை நிர்வாக அதிகாரிகளில் ஒருவராக அவர் இடம் பிடித்துள்ளார்.